الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد باب عيانة الرفيق. ونبي سعيد الخدري رضي الله عنه قال بينما نحن في سفر إذ جاء رجل على راحلة له فجعل يصرف بصره يمينا وشمالا فقال رسول الله صلى الله عليه وسلم من كان معه فضل ظهر فليعد به على من لا ظهر له ومن كان له فضل زاد فليعد به على من لا زاد له فذكر من أصناف المال ما ذكره حتى رأينا أنه لا حق لأحد منا في فضل رواه مسلم. விண்ணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு 169ஆம் தலைப்பு பயண தோழருக்கு உதவுதல். நாம் பயணத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய பயணத்தில் உடன் வரக்கூடியவர்களுக்கு உதவி செய்வதும் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதும் அவர்களுக்கு அந்த பயணத்துடைய அனைத்து விஷயங்களையும் நாம் முடிந்த அளவுக்கு இலகுவாக்கக்கூடிய விஷயத்தில் நாம் முன்வர வேண்டும். இது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்த ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. அதில் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் அபூ சயீத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் ஒரு பயணத்தில் இருந்தபோது தன் வாகனத்தில் இருந்த ஒருவர் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் தன் பார்வையை செலுத்தி கொண்டிருந்தார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வாகனத்தின் முதுகில் மேலே இடமுள்ளவராக ஒருவர் இருந்தால் வாகன வசதி இல்லாத ஒருவருக்கு அதை ஒதுக்கட்டும். ஒருவரிடம் பயண உணவில் மீதம் இருந்தால் பயண உணவு இல்லாதவருக்கு அதை ஒதுக்கட்டும். ஒருவரிடம் பயண உணவில் மீதம் இருந்தால் அவர் இல்லாதவருக்கு உதவட்டும் என்று ஒவ்வொரு பொருட்களின் தனித்தனி வகைகளை பிரித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மேல் மிச்சமாக உள்ள எதுவும் நமக்கு உரிமையானது அல்ல என்று நாங்கள் எண்ணும் அளவுக்கு கூறினார்கள். இங்கு பொதுவாக பயணம் மேற்கொள்ளும் பொழுது அது போருக்குரிய பயணமாக இருக்கலாம், வணிக கூட்டமாக இருக்கலாம், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்து அனுப்ப இருக்கலாம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபாக்கிடம் அவர்களுக்கு கால்நடை இல்லை, பயணம் செய்யக்கூடிய வாகனம் இல்லை என்றால், யாரிடம் வாகனம் இருக்கின்றதோ அல்லது அந்த வாகனம் மிக பலமாக இருக்கு, 2 பேர் சவாரி செய்து போகக்கூடிய நிலை இருந்ததுன்னா அவர்கள் உதவட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அதே போல சிலருக்கு பயணத்தில் உணவு இல்லாமலும் வந்தாங்க, சிலரிடம் அதிகமான உணவு இருந்தது. அப்போ அதிகமாக உணவு இருக்கக்கூடியவர்கள் உணவில்லாதவர்களுக்கு உதவட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி என்று ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு பொருட்களையும் இப்படி இல்லாதவர்களுக்கு இருக்கக்கூடியவங்க உதவுங்க, இப்படி இல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுத்து செய்யுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்துடைய இந்த ஆதாபில் கற்றுக் கொடுத்தார்கள். அப்போ எல்லா விதமாக பார்க்கும்போது இந்த ஹதீஸில் நம்முடன் வரக்கூடிய சஹா பயணிகளுடன் நாம் நல்ல முறையாக நடந்து கொள்வதும், நம்முடன் சேர்ந்து பயணம் செய்யக்கூடியவர்களுடன் நாம் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளும், அவர்களுக்கு உதவி செய்வதும் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் முன்வர வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த ஒரு அதபு, ஒரு மரபாக இருக்கின்றது, பயணத்துடைய ஒரு விஷயம். இதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஹதீஸ் அபூதாவுக்கு வரக்கூடிய ஹதீஸில் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு புறப்படும் முன், முஹாஜிர் அன்சாரி தோழர்களே, தங்களுக்கு சொத்தோ குடும்பமோ இல்லாதவர்கள் உங்களில் சகோதரர்களாக உள்ளனர். உங்களில் ஒருவர் தன்னுடன் அவர்களில் 2 அல்லது 3 என பயணத்தில் சேர்த்து கொள்ளட்டும் என்று கூறுவார்கள். அதன் பிறகு ஒருவர் மட்டும் பயணிக்கும் நிலையில் உள்ளவர் முறை வைத்தே பயணம் செல்வார். நான் என்னுடன் 2 அல்லது 3 சேர்த்து கொள்வேன், அவர்களில் ஒவ்வொருவராக முறை வைத்து ஏறிக்கொள்வோம் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. என்ன அர்த்தம்? பயணத்தில் இருக்கும் பொழுது ஏன்னா ஒட்டகத்தில் ஒரேடியாக 3 அல்லது சில நேரத்தில் 2 என்று உட்கார்ந்து செல்ல முடியாது. சில வாகனங்கள் பலவீனமாக இருக்கும். நாம் நேற்று அமர்வில் பார்த்தோம், வாகனத்தை பயன்படுத்தும் பொழுது சிரமம் இல்லாத நிலையில் அதனுடைய உரிமைகளை கொடுக்க வேண்டும், அதன் மீது அதிகமாக சுமையை நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அந்த சந்தர்ப்பத்தில் இப்படி முறை வைத்து என்றால் என்ன, டேர்ன், இவங்க கொஞ்ச நேரம் ஏறி உட்காருவாங்க, ஒரு ஒட்டகத்தில் 3 பேர் பொறுப்பு சேர்த்து கொண்டாருங்கன்னா ஒருத்தர் மேலே உட்கார்ந்து கொண்டு இருப்பார், 2 நடந்து வருவார்கள். சில நேரத்தில்
அடுத்து அவர் என்ன செய்வார், மேலே வந்து விடுவார், மேலே இருக்கக்கூடியவர் கீழ் இப்படி என்ற என்ன முறையை வைத்து டேர்ன் வைத்து என்ன செய்தார்கள், பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க. குறிப்பாக தபூக்குடைய போரில் மிக தூரமான ஒரு தொலைவு, ரொம்ப குறைவான வாகனங்கள் இருந்தன, ரொம்ப குறைவான உணவுகள் இருந்தன. அந்த சந்தர்ப்பத்தில் இப்படி செய்தார்கள். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒட்டகத்திலும் என்ன செய்வாங்க, அடுத்த ஹதீஸில் வருது, நபி ஸல்லல்லாஹு அவர்கள் பயணத்தில் பலவினர்களை தமக்கு பின்னால் ஏற்றி உட்கார வைத்து கொள்வார்கள். பிறகு அவர்களுக்காக துஆவும் செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன, இந்த ஒரு வாட்டி அவர்களுடன் இருவர் இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நேரம் முடிந்தவுடனே இறங்கும் பொழுது 2 சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரைக்கு இறக்கி வைத்து நாம் எப்படி உட்காருவது என்று, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்களே மேலே இருங்க, நம்ம நடந்தே வந்துடுறோம்னு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னை விட வேகமாக போக முடியாது உங்களால், நடக்கக்கூடிய நடையில் பார்க்கும்போது என்னை விட வேகமாக நீங்கள் போக மாட்டீங்க. அதே போல் என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு, நீங்கள் உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய முறை வரும்பொழுது நீங்கள் அதை ஏறிக்கொள்ளுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு விஷயத்தை கொடுத்தார்கள். இதே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்திற்கு பிறகும் சஹாபாக்களும் அல்லாஹ் அக்பர் இந்த விஷயத்தை பேணக்கூடியவர்களாக இருந்தாங்க. பயணம் மேற்கொள்ளும் பொழுது பயணத்தில் ஒருவர் மாறி மாறி உட்காரக்கூடிய நிலை வரும் பொழுது, அது யாராக இருக்கட்டும், அடிமையாகவும் இருக்கட்டும், எஜமானாக இருக்கட்டும், அவர்கள் இந்த குறிப்பாக முறையை அவர்கள் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க. எதுவரை என்றால், உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் ஹலீஃபாவாக இருக்கும் பொழுது அவருடைய அடிமையாக இருந்த ஒரு விடுதலை செய்யப்பட்ட ஒரு சாபி அஸ்லம், அநேகமாக அவரும் இவரும் இருவர்களும் என்ன மாறி மாறி அந்த ஒட்டகத்தில் பயணம் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டது. அப்போ கடைசியில் அந்த பைத்துல் மக்தீஸை வெற்றி பெறக்கூடிய அந்த நாட்டுக்கு செல்லக்கூடிய நெருக்கம் வரும் பொழுது மக்கள் எல்லாம் காத்து கொண்டிருந்தார்கள், அமீருல் மோமினின் வருவார்கள். அந்த நேரத்தில் அவருடைய விடுதலை செய்யப்பட்ட அந்த அடிமையுடைய அந்த நேரம் இருந்தது ஒட்டகத்தில் உட்காருவதற்கு. இப்போ உமர் ரலியல்லாஹு அவங்க கயிற்றை பிடித்து நடந்து வர்றாங்க. அந்த நேரத்தில் அமீருல் மோமினின், இப்பயாவது நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்க, மக்கள் பார்க்குறாங்க, மக்கள் அவர்கள் பார்ப்பது என்று நல்லது கிடையாது, நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்க என்று சொல். இல்லை, இது உங்களுடைய பாரி, உங்களுடைய முறை, இந்த நீங்கள் தான் ஏறி உட்காரணும், இது என் மீது நான் நடந்து வரணும் என்று அவங்க சுப்ஹானல்லாஹ் அந்த விஷயத்தை தெரியப்படுத்தினார். ஆக இந்த மாதிரி இப்போ நம்முடைய சமகாலத்தில் வாகனங்கள், குறிப்பாக கால்நடைகள், கேமலோ ஹார்ஸோ என்று இல்லைனாலும் சரி, நம்முடைய வாகனம் சரி, அல்லது நம்ம சேர்ந்து செல்லும் பொழுது பயணத்தில் ஒருவருக்கு உதவி செய்யக்கூடிய நிலை இருக்கும். குறிப்பாக டூருக்கு போகிறோம், ட்ரிப்பு போகிறோம், அல்லது குடும்பத்தோடு போகிறோம், 2-3 குடும்பங்கள் சேர்ந்து உறவுகள் போகும்பொழுது என்ன செய்யணும், அது ஒருவருக்கு நம்ம உதவி செய்து கொண்டு நாம் முடிந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஹைரையும் நல்லெண்ணை நாடக்கூடியவர்களாக நம்ம செய்ய வேண்டும். இது ஒரு பயணத்துடைய ஒரு ஆதாபாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் பயணம் செல்பவர் வாகனத்தில் ஏறும் பொழுது கூற வேண்டிய என்னென்ன துஆக்கள் என்ற மற்ற இன்னும் பல ஹதீஸில் நாம் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் ஹதீஸின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து அதில் இருக்கக்கூடிய இம்மை மற்றும் மறுமையுடைய சிறப்பை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்